விஜய் வெர்சஸ் கரூர் 41 உயிர்களை பலிவாங்கிய கரூர் துயர சம்பவம் தொடர்பாக ஏன் 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 அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. அதுலேயும் ஒரு பிரதான கேள்வி ஒன்று இருக்குது முதல்வர் விஜய் அவர்கள் மீது. அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக இப்போ பார்க்கலாம். நீங்கள் கரூருக்கு தேர்தல் பிரச்சாரம் போனது தப்பே கிடையாது, ஆனால் லேட்டாக போனது ஏன்? உங்களை பார்ப்பதற்கு ரசிகர்கள் கட்டுக்கடங்காத அளவிற்கு கூடியதும், ஒரு நடிகராக ஒரு ஸ்டாராக இவ்வளவு பேர் கூடுவார்கள் நமக்கு என்று நீங்கள் எதிர்பார்த்ததும் தப்பே கிடையாது. ஆனால் இந்த அசம்பாவிதத்திற்கு காரணம் இவ்வளவு பேர் கூடியது தான், அதுவும் நீண்ட நேரம் காத்துக்கிட்டது தான் அப்படின்னு நீங்கள் பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளாதது ஏன்? இந்த மாதிரியான துயர சம்பவங்கள் நடக்கும்போது அப்போதைய ஆளுங்கட்சி மீது பாதுகாப்பு குறைபாடுகள் தொடர்பாக குற்றம் சாட்டுறது தப்பே கிடையாது. ஆனால் 41 உயிர்கள் பலியான இந்த சம்பவத்தில் உங்கள் மீது ஒரு தவறு கூட இல்லாத மாதிரி காவல்துறை மீதும் அப்போதைய திமுக அரசாங்கத்தின் மீது மட்டுமே குற்றம் சாட்டியது ஏன்? அனுபவம் வாய்ந்த மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையன் அவர்கள் உங்கள் கட்சிக்கு வந்த பிறகு நடைபெற்ற அனைத்து பொதுக்கூட்டங்களையும் எந்த ஒரு அசம்பாவிதத்திற்கும் இடமளிக்காமல் சிறப்பாக உங்களால் நடத்தி முடிக்க முடிந்த சூழலில் உங்கள் கட்சியினருக்கு போதிய அனுபவம் இல்லாததால் தான் உங்களால் சிறப்பாக அசம்பாவிதம் எதுவும் இல்லாமல் கரூர் பொதுக்கூட்டத்தை நடத்தி முடிக்க முடியவில்லை என்று குற்றம் சாட்டிய போது பெயரளவிற்கு கூட அதை ஒப்புக்கொள்ள மறுத்தது ஏன்? திமுக உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகளுடைய நிர்வாகிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை ஓடோடி சென்று சந்தித்து ஆறுதல் கூறிய போது உங்கள் கட்சியில் இருந்த ஒரு முன்னணி நிர்வாகி கூட, அதாவது இன்றைய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஒருவர் கூட அப்போது பாதிக்கப்பட்டிருந்த உங்கள் தொண்டனை, உங்கள் ரசிகனை சென்று சந்தித்து ஆறுதல் கூறாதது ஏன்? இது எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட மாதிரி முதல்வர் அவர்கள் மீதான ஏன் என்கிற ஒரு பிரதான கேள்வி. கடைக்கோடி கன்னியாகுமரியிலிருந்து தலைநகர் சென்னை வரை அனைத்து பொதுமக்களும் இந்த துயர சம்பவத்தை பார்த்து கண்ணீர் வடித்த சூழலில் முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் முதல் பெயர் தெரியாத அரசியல்வாதி வரை இரவா பகலா என்றும் பாராமல், புயலா மழையா என்றும் பாராமல் குறைந்தபட்ச மனசாட்சியோடு கரூர் மண்ணை நோக்கி ஓடிய நிலையில் அதே கரூரில் இருந்து தனி ஒரு நபராக நீங்களும், தனி ஒரு அரசியல் கட்சியின் பிரமுகர்களாக உங்கள் கட்சி நிர்வாகிகளும் அங்கிருந்து இரவோடு இரவாக வெளியேறியது ஏன்? குறிப்பாக முதலமைச்சராக வேண்டும் என்கிற முனைப்பில் இருந்த நீங்கள் செய்தியாளர்களை கூட சந்திக்க மறுத்து அந்த தருணத்தில் அங்கிருந்து வெளியேறி சென்னை புறப்பட்டது ஏன்? மற்றவர்களை நோக்கி கை நீட்டாமல் இந்த கேள்விகளுக்கெல்லாம் மனசாட்சியுடன் கூடிய நியாயமான உண்மையான பதில் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் அதில் எல்லோருக்குமே சற்று ஆறுதல் தான். தேங்க்யூ.